கார்த்தி வீட்டுல பெரியார் போட்டோ பக்கத்துல முருகன் போட்டோ. தமிழ் மக்களே அப்படிதானே. இப்ப நம்ம எந்த அளவுக்கு முருகன் கோயில் போறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரியாரையும் நம்ம கொண்டாடுறோம். லிட்டரலா அவரு தான் நமக்கு குலசாமி மாதிரி. ஏன்னா இப்ப அவரு அவ்வளவு ஃபைட் பண்ணலன்னா இவ்வளவு ரைட்ஸ் கிடைச்சிருக்குமானே சொல்லப்போனா. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு பிறகும் பலரும் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க இப்பயும். ஆனா அவர் கொடுத்த அந்த இது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது நம்ம ஜீன்லே இருக்கு. இந்த ஜெனரேஷன் வரைக்கும் பெருமையா நான் பெரியார் பேரன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போடுற வரைக்கும் அவர் இருக்கிறார். அவர் நம்ம வணங்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், நமக்குள்ள இவ்வளவு ஒரு போர்க்குணம் இருக்கு. நம்ம எதிர்த்து பேசுறோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியால நம்ம மட்டும் ஒரு தனித்துவத்தோட இருக்கிறோம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா அவர்கிட்ட. அது பெரியார் பத்தி என்னன்னா, இங்க ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. என்னன்னா அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு. அவர் ஏன் கடவுள் மறுப்பாளர், ஏன் அதை சொன்னாரு, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் இது மட்டும்தான் இருக்கும். அதை தான் அவர் சொன்னாருன்னா, அவர் எதுக்கு மக்களை எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லி அவரே ஏன் கூட்டிட்டு போகணும்? வைக்கம்லேயே அது பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வைக்கம் வீரர்னே பேரு. ஸோ அப்படி ஃபைட் பண்ணவர். ஸோ ஹீஸ் ஃபார் பீப்புள். ஹீஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி ரிலீஜன், காட், அது கிடையாது. ஸோ எனிதிங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் பீப்புள் ஆர் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆர் சோஷியல் ஜஸ்டிஸ், அவர் அதுக்கு அகெயின்ஸ்டா போனவர் தான், விச் இஸ் வெரி குட். ஸோ நம்ம அதை தான் சரியா பார்க்கணும்.